அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்த சாப விமோசனம் பெறும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூல திருநாள் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் இரவு கருவூர் சித்தர் நெல்லையப்பர் கோவில் வாசலில் நின்று நெல்லையப்பர் என கருவூர் சித்தர் அழைக்கப்பட்ட சித்தரின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதற்காக நெல்லையப்பர் செவிசாய்க்காமல் இருந்ததால் கோபமடைந்த சித்தர் ஈசன் இங்கு இல்லை, எருக்கு ஏழுக என சாபம் கொடுத்துவிட்டு ஆவணி மூலமன்று பேரொளியாய் நெல்லையப்பர் காட்சி கொடுக்க இதனால் மகிழ்ச்சி அடைந்த சித்தர் எனக்கு காட்சி கொடுத்த ஆவணி மூல திருநாளன்று ஒவ்வொரு வருடமும் காட்சி தர இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். அதன்படி ஆவணி மூலத்திருநாளின் 11வது நாளான நேற்றிரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர், பவானி அம்பாள், பாண்டியராஜா, சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி அம்பாள், அகஸ்தியர், குங்கிலிய நாயனார் ஆகியோர் பல்லக்கில் நெல்லையப்பர் கோவிலிலிருந்து மானூர் அம்பலத்திற்கு எழுந்தருளினர். மானூர் அம்பலத்தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நெல்லையப்பர் தரிசனம் பெற்ற கருவூர் சித்தர் தன் சாபத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து திருக்கோவிலுக்குள் எழுந்தருளிய சுவாமி நெல்லையப்பர் அடிக்கு 1000 பொன் கொடுப்பதாக கூறி கருவூர் சித்தரை திருநெல்வேலிக்கு அழைக்கும் திருவிளையாடல் ஓதுவா மூர்த்திகளால் பாடப்பட்டது. இத்திருவிழாவில் பக்தர்கள் குடும்பத்துடன் சுவாமி அம்பாள் கருவூர் சித்தரை தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.